சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய அளவுல முதலீடு தேவை. இல்ல நெறைய பணம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நம்ம கேள்விப்படக்கூடிய, இல்ல கேட்கக்கூடிய இந்த சக்சஸ் ஸ்டோரீஸ் எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னா, 0லேருந்து ஒண்ணுமே இல்லாம இருந்து நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரியான கதைகள் தான் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஸ்டோரி தான் தாதா சாஹேப் பகத் அப்படிங்கிறவரோட ஸ்டோரி. அவரு இந்தியால ஒரு பிசினஸ் மேனா இன்னைக்கு இருக்காரு. அவருடைய கதைய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தாதா சாஹேப் அப்படிங்கிறவரு பார்க்குறோம்னா, மகாராஷ்டிராவுடைய பீட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அந்த ஏரியாவுலலாம் பார்க்குறோம் அப்படின்னா, வறட்சி தான் அதிகமா இருக்கும். அங்க வந்துட்டு விவசாயம் கூட ஃபுல்லா ஒழுங்கா பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்போ அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள்லாம் வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறத ஒரு பெருசா பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு குடும்பத்த நடத்தினா போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு குடும்பம் தான் அவருடைய குடும்பமும். அவரால முடிஞ்சது 10வது வகுப்பு வரைக்கும் அவரால படிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ கோர்ஸ் ஒண்ணு பண்றாரு. ஜெனரலா இந்த ஃபேக்டரிஸ்லலாம் இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ பார்க்கறதுக்காக தேவையான அந்த ஒரு ஐடிஐ கோர்ஸ பண்ணி முடிக்கிறாரு. அந்த கோர்ஸ முடிச்சதும் அவருக்கு ஒரு ஃபேக்டரியில வேலையும் கிடைச்சிடுது. ஒரு ரூ. 4000 சம்பளத்துக்கு முதல்ல வேலைக்கு சேர்றாரு. அவரு கொஞ்சம் மாசம் போக தான் அவருக்கே புரியுது, இந்த ரூ. 4000 வச்சுட்டு நம்மளால வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. இது பத்தாது அப்படின்னு அவரு உணர்ற அந்த தருணத்துல தான் அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்தியால ஒரு பெரிய கம்பெனியான இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனில இருந்து ஒரு ஆஃபீஸ் பாய் ஜாப்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வருது. அதுக்கு வந்துட்டு ரூ. 9000 சம்பளம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் அன்னைக்கு இருந்த நிலைமையில அவருக்கு அந்த கூடுதல் ரூ. 5000 அப்படிங்கிறது ஒரு பெரிய டீலா தான் தெரியுது. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் பயன்படுத்திக்கிறாரு. அவர் அந்த ஆஃபீஸ் பாய் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. இன்னும் ஒரு சில மாதம் போகுது. அவர் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான ஆஃபீஸ்ல அவருக்கு அந்த ஆஃபீஸ் பாய் வேலை தான். இந்த எடுபிடி வேலையெல்லாம் செய்யணும், நிறைய ஓடி உழைக்கணும். உடல் உழைப்பு மிகுந்த ஒரு ரோலா தான் அவருடைய வேலையானது இருக்கு. ஆனா அதே கம்பெனில ஒரு சில பேர் உள்ள ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சேர்லயே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு அவரோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. உடல் உழைப்பை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு மனுஷன் அவனுடைய மூளையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல ஒரு ப்ராஸ்பரஸான வாழ்க்கையும் அவனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்றாரு. அதனால அவர் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு சேரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அங்க இருந்தவங்களும் வந்துட்டு கேட்கறாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உடனே பலரும் வந்துட்டு இல்ல உனக்கு இந்த வேலை எல்லாம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் இவரை வந்துட்டு இல்ல இந்த கோடிங் தான் உனக்கு வராது, ஆனா இந்த அனிமேஷன் கிராஃபிக்ஸ் போன்ற இந்த துறையெல்லாம் உனக்கு கரெக்டா இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஃபார்மலான டிகிரி அப்படிங்கிறது தேவையில்ல, ஆனா உன்னுடைய கிரியேட்டிவிட்டி தான் அங்க முக்கியம். உனக்கு அந்த மூளையை யூஸ் பண்ணி கிரியேட்டிவா பண்ணக்கூடிய அந்த திறமை இருந்துச்சுன்னா உன்னால அந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிலர் சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு இன்னொரு சம்பவமும் ஞாபகம் வருது. அதாவது அவருடைய சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு அந்த டைம்ல இவர் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தான் இருந்து படிச்சாரு. அங்க பக்கத்துல ஒரு பெயிண்டர் வந்துட்டு செவுத்துல ஏதோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் அதுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து அப்போ வந்துட்டு அவர் பெயிண்டிங்கும் வந்துட்டு கத்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய சின்ன வயசுல. அது ஞாபகம் வந்து சரி நம்ம ஏன் வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாவே இந்த டேலண்ட் ஆனது இருக்கு, நம்ம வந்துட்டு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சரி நம்ம இப்ப இந்த பாத்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நைட் ஷிஃப்ட்ல அவருடைய அந்த ஆஃபீஸ் பாய் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பகல் ஃபுல்லா அவர் வந்துட்டு இந்த கிராஃபிக் டிசைனிங்கை கத்துக்கிறாரு. ப்ரொஃபஷனலா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத படிப்படியா கத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனராகவும் ஆயிடுறாரு. ஃபைனலி அவர் ஆசைப்பட்ட மாதிரி கம்ப்யூட்டர்ல உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற திறமையை அவர் வளர்த்துக்கிறார். இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில ஒரு பிளேஸ் ஆயிருப்பாரு, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு அப்படிதானே. ஆனா அப்படிதான் அவரு நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஏன் போயிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலை செய்யணும், அவங்க கிட்ட நான் எதுக்கு சம்பளம் வாங்கணும், நானே இன்னொரு கம்பெனியை ஆரம்பிச்சு நான் வந்துட்டு முதலாளி ஆயிட்டு நான் 4 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அவருடைய சொந்தமான கிராஃபிக் டிசைனிங் கம்பெனியும் ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அப்பதான் வந்துட்டு ஒரு பெரிய இடி வருது, இந்த COVID-19. பல கம்பெனிஸுமே மூடப்பட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து மூடப்பட்டு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு சொந்த ஊர்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் அப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல எதுவும் செய்ய முடியல. அதனால அவரும் அவருடைய கிராமத்துக்கே போயிடுறாரு. கிராமத்துல இருந்துகிட்டே நம்மளுடைய ப்ராடக்ட் மேல எப்படிலாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. கிராமம்னா நமக்கு தெரியும், அதுவும் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய கிராமம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா, இந்த மின்சாரம், இந்த நெட்வொர்க் ஆகட்டும், இந்த இன்டர்நெட், எல்லா பிரச்சனையுமே அவருக்கு இருக்கு. அதனால அவரும் அவருடைய டீமும் அங்கேயே அவங்களுடைய லொக்காலிட்டியில இருந்த ஒரு மலை மேலே ஏறி எங்க நெட்வொர்க் கிடைக்குதோ இல்லை எங்க அவங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு ஏதுவா இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு தரமான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அங்கிருந்து தான் டிசைன் டெம்ப்ளேட் அப்படிங்கிற
ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு உருவாக தொடங்குது. அங்கேருந்து அங்கே லொக்கேட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பசங்களுக்கும் வந்துட்டு இந்த கிராஃபிக் டிசைனிங், இந்த அனிமேஷன்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அந்த டைமில் அவர் பண்ண இந்த வேலைகள்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பேசு பொருளாகி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு ஏன் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியே கூட வந்துட்டு அவரை பாராட்டியிருந்தார். ஸோ இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ்காக அவரை பாராட்டியிருப்பார். ஸோ இன்றைக்கி பார்க்குறோன்னா இந்தியாவில் பல்வேறு துறைகளுமே வந்துட்டு சுதேசியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் மற்றும் இந்த கூகுள் போன்ற இந்த எல்லா அமெரிக்கன் பேஸ்ட் ஆப்ஸுக்குமே வந்துட்டு இந்தியன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாருமே அதுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமே வந்துட்டு இந்த ஜோஹோவுடைய சர்வர்ஸுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் ஒரு பெரிய நியூஸாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவோடைய ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி, இந்த டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கம்பெனி இன்னைக்கு குளோபல் லெவலில் பல காம்படிட்டர்ஸ், ஸோ கேன்வா போன்ற இந்த டிசைன் டெம்ப்ளேட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேஷன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பல பெரிய காம்படிட்டர்ஸ்க்கு இடையில இவங்க வந்துட்டு போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை நம்ம பெரிதும் வெளிநாட்டு மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே வெளிநாட்டை சார்ந்தே இருக்கக்கூடாது, இந்தியா சென்ட்ரிக்காக இந்த டிசைன் சாஃப்ட்வேரையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற இவருடைய விஷனும் நம்ம மேக் இன் இந்தியாவுடைய ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாடா சாஹேப் அவர்களுடைய கதை ஒரு கதை மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தால், உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதா, இல்லை உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுது. அவர் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டெக்னாலஜி பிடிச்சிருக்கா, மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருந்தாலும் அதை ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஸோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பெருசாக வர முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இவருடைய கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கதை உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.